என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த டிஜிபி என்கிற அந்தஸ்திலான ஒரு பெண் அதிகாரி திருமதி அர்ச்சனா ராமசுந்தரம் இந்தியாவினுடைய முதல் கூடுதல் இயக்குநராக, சிபிஐனுடைய கூடுதல் இயக்குநராக நேற்று பொறுப்பேற்றிருக்கிறார். அவருடைய நியமனம் பெருத்த சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அவர் பணிக்கு வராமல் சென்று விட்டார், முறையாக தங்களிடம் அனுமதி பெற்று விடுவிக்கப்படுவதற்கு முன்னராகவே அவர் சென்றுவிட்ட காரணத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே தொடர்பாக மற்றொரு சர்ச்சையில் சிபிஐ கூடுதல் இயக்குனர் நியமனம் என்ற அந்த பிரச்சனையில் மத்திய அரசு உரிய முறைகளை பின்பற்றவில்லை. மத்திய விழிப்பு பணி ஆணையம் என்று சொல்லக்கூடிய சிவிசி என்கிற அமைப்பின் பரிந்துரையை நிராகரித்துவிட்டு அவர்கள் நியமனம் செய்திருப்பது செல்லாது என்ற ஒரு வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது உச்சநீதிமன்றம் திருமதி அர்ச்சனா ராமசுந்தரம் தனது பணிகளை தொடர்ந்து செய்யக்கூடாது என்று இடைக்கால தடையை விதித்திருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு உயர் அதிகாரி ஒருவருடைய பணி மாறுதல் என்ற பிரச்சனையை கடந்து இது மத்திய மாநில அரசுகளின் உறவுகளில் வரக்கூடிய மோதல்கள், அந்த மோதலின் வெளிப்பாடு, அதனால் அதிகாரிகள் பந்தாடப்படுகிறார்களா, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இப்படிப்பட்ட உரசல்கள் அடிக்கடி வருவதற்கு என்ன காரணம், அதற்கான விதிமுறைகள் முறையாக வகுக்கப்படவில்லையா என்கிற பல்வேறு அம்சங்கள் இதில் எழுகின்றன. குறிப்பாக IAS IPS போன்ற இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி அதிகாரிகளை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கா என்ற பல கேள்விகள் நம் முன்னால் இருக்கின்றன. அவற்றை பற்றி நாம் விவாதிக்கலாம். நம்மோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு செந்தில்குமார், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு அமெரிக்கை நாராயணன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு GR ரவிச்சந்திரன், இவர்களோடு அதிமுகவைச் சேர்ந்த தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு ஆவடி குமார். கேள்விகளோடு பார்வையாளர்கள் நாம் பேசலாம். வணக்கம் திரு ஆவடி குமார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் வட இந்தியாவில் அகில இந்திய அளவில் உள்ள பணிகளில் பெரிய பொறுப்புகளில் தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு ஆதங்கம் கட்சிகளை கடந்து பலருக்கு இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு பெரிய பதவிக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஒரு பெண் வருகிறார் என்று சொன்னால் அதை பத்திரிகைகள் எல்லாம் ஒரு முதல் பெண் அப்படின்னு சொல்லி வட இந்திய பத்திரிகைகள் கூட எழுதுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது தமிழக அரசு அப்படின்றது உங்களுக்கு எந்த வகையில சரியான நடவடிக்கைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க சொன்னது போல அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு IAS IPS கேடரை ஒழிய அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இல்லை, உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவங்க. அதனால நீங்க சொன்ன அந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் உயர் பொறுப்புக்கு வராங்கன்னு சொல்றதுல பொருள் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, தமிழரின் மனைவி, அவருடைய மகன் தமிழர், அப்படி எடுத்துக்க முடியாதா? இல்ல, அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணமான்றது ரெண்டாவது கேள்வி. சரி, அது உங்க விருப்பம் அதுவானா அதுக்காக முறைகேடா எந்த பதவிக்கும் யாரும் வந்துடக்கூடாது. அதுல ஒரு அவங்க பதவிக்கு வர்றது தடை இல்லை. தடை இல்லாதனாலதான் அவங்க மத்திய அரசு பணிக்கு போகணும்னு சொன்னதுக்கு கேட்டப்போ 3 மாதத்துக்கு முன்ன தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அனுமதி மத்திய அரசாங்கம் பணிக்கு போக சொல்ல அந்த அனுமதி கொடுத்ததுனாலதான் அவங்க பரிசீலனைக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அந்த பதவிக்கு ஒரு பதவியில நியமனம் செய்கின்ற பொழுது அந்த நியமனம் முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அது தமிழராக இருந்தாலும் சரி, அந்த நியமனம் முறையாக இல்லை அப்படின்றதுனாலதான் தமிழக அரசு அவங்களை விடுவிக்கலையா? இல்ல, அதுதான் சொல்றேன், முறையான இருக்கணும்ன்றதுதான். ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற நிலவரம் பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் அந்த ஒரு சமூக ஆர்வலர் மூத்த பத்திரிகை, அதை பற்றி நம்ம பிறகு விரிவாக விவாதிக்கலாம். விவாதத்துல நம்ம விரிவாக விவாதிக்கலாம். முதற்கட்டமாக இந்த நடவடிக்கையை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சரியான நடவடிக்கைன்னு சொல்றீங்களா? இந்த நடவடிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய பணியை அவர்கள் ஒரு காவல்துறை பணி என்பதே ஒரு பொறுப்பான பணி மட்டுமல்ல, விழிப்பான பணி. ஆனா அந்த பொறுப்பை ஒரு பொறுப்பை ஒரு டிஜிபி லெவல் அதிகாரி தன்னைத்தானே விடுவிச்சுக்கிட்டேன்னு சொல்றது எந்த வகையான நியாயன்றது நீங்க ஒரு சட்டத்தில் இடம் இருக்கான்னு சொல்லி விவாதிக்கலாம். திரு நாராயணன், சட்டத்தில் இடம் இருக்குன்றது இல்ல. அதனால அவங்க தன்னைத்தானே விடுவித்துக் கொண்டதால்
அவர்கள் வந்து பணியை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அவங்களுக்கு கொடுத்த கடமைகளை அவர்கள் வந்து திறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதனால அது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கும் இன்னைக்கு வந்திருக்க வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த வழக்கு வேற, இந்த நடவடிக்கை தொடர்ந்து பேசலாம். அதாவது பொறுப்பான சொன்னாரு. நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த அரசு எல்லாவற்றிலும் அரசியல் செய்கின்றது. தமிழக முதல்வர் ஒவ்வொரு பிரச்சனையிலையும், இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது, அப்படி இருக்கச்சே தமிழக முதல் ஒவ்வொரு முறையும் மோதல் முறையே பின்பற்ற வேண்டும் என்ற அரசியல் ஒவ்வொரு வகையிலும். இது மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயங்களிலே அரசியல் செய்கின்றார். இதற்கு முன்னாடி பல அதிகாரிகளை தமிழக அரசே டெபுடேஷன்ல அனுப்பியிருக்காங்க. நான் சொன்னது பல விஷயங்கள்னு சொன்னேன். அது அணுமின் நிலையமா இருக்கட்டும், எண்ணெயை கொண்டு வரதா இருக்கட்டும், இதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. இவர்கள் வந்து மக்களுக்கு பணி செய்வதுதான் ஒரு தமிழக அரசும் மத்திய அரசும் இவங்களுடைய பணி. மக்களுக்காக தான் அரசை ஒழிய, அரசுக்கு வந்து அதிகாரம்ங்கிறது மக்களுக்கு சேவை செய்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக, இவர் பொறுப்பு இல்லாம இன்னைக்கு வந்து 3 பிரதமர்கள் கிட்ட நேரடியாக வேலை செய்த ஒரு IAS அதிகாரியை நான் பேசினேன். அவர் சொன்னாரு, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட் இஸ் நாட் ஒன்லி இம்ப்ராப்பர் பட் இர்ரெகுலர். அவருடைய வார்த்தை. ஒன்னு கேட்டா அவருடைய பேர் BS ராகவன். இரண்டாவதாக, இது வந்து ஒரு சரியா பொறுப்பா நடந்துக்கலன்றாங்க. ஒரு அரசு, நான் இதை தெளிவுபடுத்த வருவேன், 15/10/2013 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவங்க சென்ட்ரல் டெபுடேஷனுக்கு போலான்னு சொல்றாங்க. 7/2/2014 டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் இவங்களை வந்து அடிஷனல் டைரக்டர் ஆஃப் CBI அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. இரண்டாவது மாசம், அதாவது அதுக்கு 4 மாசம் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டாங்க முறைப்படி. 10/2/2004 இவங்க எழுதுறாங்க ஹோம் செக்ரட்டரி கிட்ட ஆஸ்கிங் டு ரிலீவ் தம். 14/2/2004 ஒரு இது சர்ச்சை வருது. ஆனா 7/4 வரைக்கும் தமிழக அரசு இதற்கு ரெஸ்பாண்டே பண்ணலன்றது உண்மை. இதுதான் வந்து ஒரு குறுக்கிடல, தயவு செய்து குறுக்கிடாதீங்க. உங்களுக்கு நிறைய நேரம், ஒரு 50 நிமிடம் இருக்கு. பொறுப்பான அரசு ஒரு இதை 7/5/10 கொடுக்கிற இத 7/5 வரைக்கும் செய்கின்றது ஒரு பொறுப்புள்ள அரசான மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இயங்காத அரசு, இல்ல வேண்டும் என்றே பழிவாங்கும் மத்திய அரசுக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள பழி வாங்குறாங்க. நீங்க மத்திய அரசு கூட பேசுங்க, அரசியல் பேசினா அரசியல் பேசுங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு நல்லா அரசியல் பண்ண தெரியும். ஆனால் ஏன் ஒரு அதிகாரியை பழி வாங்குறீங்கன்றதான் மக்கள் பாக்குறாங்க, அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நாட்டை நடத்துகின்ற, அதிகாரத்தை நடத்துகின்ற சரியில்லை. திரு ரவிச்சந்திரன், இது பிறகு வர உங்கள்ட்ட இதை வந்து ஒரு அரசியல் பழிவாங்குற நடவடிக்கை இவர் திரு அமெரிக்கை நாராயணன் சொல்றாரு. பழிவாங்குற நடவடிக்கையினால் ஒரு அதிகாரி பாதிக்கப்படுறார் அப்படின்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார். ஆவடிக்குமார் வந்து சரியான நடவடிக்கை இது, சட்டப்படி தான் அரசு செய்திருக்கிறதுன்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை இதுல என்ன? நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க இல்லையா, சரியான நடைமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றனவா அப்படின்னு கேட்டீங்க. அதுதான் பாயிண்ட். சரியான நடைமுறைகள் வகுக்கப்படவில்லை. அதாவது இதை இப்படியே திருப்பி போட்டு பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆபீசர் வந்து ஸ்டேட்டுக்கு வர்றார். அப்படிங்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவர் ரிலீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் ஸ்டேட்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். அப்போ இவர் சார் சொல்றாரு, நிறைய ரிமைண்டர்ஸ் எழுதியிருக்காங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. மாநில அரசினுடைய பொறுப்பில் இருக்கும் ஒரு அதிகாரி மாநில அரசு வழங்குகின்ற சம்பளத்தை வாங்கி ஒரே ஒரு நிமிஷம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே ஒரே துறையில ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து அல்லது ஒரு போஸ்டிங்ல இருந்து இன்னொரு போஸ்டிங் போனா கூட இங்க இருந்து ரிலீவ் ஆனா தான் அங்க போய் ஜாயின் பண்ண முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சார் சொன்னதெல்லாம் இதுல ரிமைண்டர்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காரு, அதுக்கு நான் போகல. ரிமைண்டர்ஸ் அமைச்சிருக்காரு கவர்மெண்ட். பட் நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு IPS அதிகாரி நான் தன்னை ரிலீவ் செய்ததுக்கு அப்புறம் தான், தமிழ்நாடு அரசு தன்னுடைய பொறுப்பை விடுவித்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னொரு மத்திய அரசுல இன்னொரு பொறுப்புல சேரணும். எவ்வளவு நாள் அவர் காத்திருக்கணும்? அதுக்கு ஏதாவது கால வரையறை சொல்றீங்களா? காத்துதான் இருக்கணும். காத்திருக்கணும்னா காத்துதான் இருக்கணும். இதெல்லாம் டைம் நீங்க கவர்மெண்ட் சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு மத்திய அரசாங்கம் சொல்கிறது சொன்னீங்களா நடைமுறைகள், இதுதான் பிரச்சனை. இன்னொன்னு கேட்கிறேன் சார், இல்ல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். நீங்க நடைமுறைகளை வந்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசு வந்து இது பண்ணல, அதனால தமிழ்நாடு அரசு இதை வந்து அவங்க ரிலீவ் பண்ணி சொல்றீங்க. சாந்தன் முருகன் பேரறிவாளன் 3 பேரையும் தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு அவங்க ரிலீஸ் பண்ணான்னு சொன்னாங்க. அடுத்த நாள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல போட்ட பெட்டிஷன் என்ன தெரியுமா, இவர்கள் நடைமுறையை பின்பற்றவில்லை தமிழக அரசு அப்படின்னு. அப்போ தமிழக அரசு நடைமுறை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க மேல ஆக்ஷன் எடுத்தா தவறு. ஆனா மத்திய அரசு வந்து நடைமுறை பின்பற்றாம இருக்கலாமா? இது ஒரு நியாயம், அதுக்கு ஒரு நியாயமா? இல்ல, இவர் வந்து அரசியல் பேசுறாரா இல்ல சட்டம் பேச வந்தாரா? நீங்க பேச நான் குறுக்கிடல, தெளிவா புரிஞ்சுக்கங்க. நான் சொல்லல, CBI டைரக்டர் RK ராகவன் சொல்றாரு.
technically speaking, the center is right by asking Archana Ramasundaram to take over. அதாவது சட்டப்படி அட்வொகேட் அவர்களே, சட்டப்படி மத்திய அரசுக்கு மாநில அரசை மீறி அவர்களை இதை செய்ய சொல்லக்கூடிய அதிகாரம் உள்ளது தெளிவான சட்டம் இருக்கு. நீங்க பேசாதீங்க தயவு செஞ்சு. இது வந்து உங்க சட்டசபை இல்ல, நீங்க அடக்கிறதுக்கு. இது வந்து தயவு செய்து காட்டுங்க. உண்மையை நீங்க பேசணும் குடுக்கிறதே இல்ல. தயவு செய்து அதற்கு எனக்கு மதிப்பு கொடுங்க. மக்கள் மன்றத்தில் மதிப்பு கொடுங்க. இவர் வந்து இல்ல, சட்டம் வந்து தெளிவாக இருக்கு. சட்டம் பேசுகிறவர் சட்டத்தை புரிந்து கொண்டு பேச வேண்டும். சட்டத்தை உங்களுக்கு புரியுதனால தான் பேசுறேன். நீங்க சட்டத்தை மத்திய அரசு இவர்களை ஒரு தகவல் சொல்லி அவரோட சேர்த்து கேட்டுங்க. அதாவது இது இந்த பிரச்சனை வந்து ரெண்டு வகைப்பட்ட பிரச்சனை. ஒன்று வழக்கு இருக்கு, வழக்கினுடைய அடிப்படையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அவருடைய பதவி பற்றிய சர்ச்சைக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அவர்கள் தன்னுடைய பணியை தமிழ்நாடு அரசாங்கம் அவர்களிடம் ஒப்படைத்த பணியை அவர்கள் பாதியில் விட்டு சொல்லாமல் வெளியேறி இருக்கிறார்கள். முறையாக அவர் வெளியேற்றப்பட அவர் பணியிலிருந்து விடுவிக்கப்படவில்லை. நீங்க திருமதி அர்ச்சனாவுடைய கடிதத்தை வைத்து பார்க்கிற போது அவர் சொல்லாமல் சென்று விட்டார் என்று சொல்ல முடியாது. அவர் வந்து அரசாங்கத்துக்கு சொல்லிவிட்டு டெல்லியில் என்ன அழைக்கிறார்கள், விடுவிக்கப்படவில்லை சொன்ன வார்த்தையை கவனிங்க. அவர் வந்து பணியிலிருந்து விடுவிக்கப்படவில்லை. அவருடைய பணி அவராக விடுவிக்கப்படவில்லை என்பது உண்மை. ஆனால் சொல்லாமல் உண்மை இல்லை. தன்னைத்தானே விடுவித்துக் கொண்டார். சரியான வார்த்தைனா அதுதான். திரு செந்தில், நீங்க எப்படி பார்க்கறீங்க இதை? செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர